ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் தோழி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக்காக எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங்கை ஓனாக எழுதுறது தான். ஸோ ஒரு இன்புட் தரோன்னா அதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிற அந்த லாஜிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ப்ரோக்ராமிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா நீங்கள் பேசிக்காக சி ப்ரோக்ராமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் சியை டெப்த்தாக கற்றுக்கும்போது மற்ற ப்ரோக்ராமிங்கை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நீங்கள் ஓனாக எழுதவும் முடியும். ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ரோக்ராமிங்க்குமே பார்த்திங்கன்னா பேசிக்காக எது டிஃபர் ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி ப்ரோக்ராமிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கேன்எஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே இதை நீங்கள் C++ல் போகும்போது சி இன்னுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஜாவாவில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஜேடிகே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே சின்டாக்ஸ் மாறும், அவ்வளோதான். ஸோ சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ ப்ரோக்ராமோட லாஜிக் நம்ம எப்படி இன்புட் தரோமோ அதோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான், வேறு எதுவுமே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ரோக்ராமிங் தான். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். எந்த ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் ஹெட்டர் ஃபைல்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் கோடு, அதாவது நம்மளுக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுத்தா என்ன மாதிரி அவுட்புட் வேணுங்கிற அந்த லாஜிக், அந்த கோடை பார்த்திங்கன்னா அந்த லாஜிக்கை நம்ம எங்கே வாங்கினா இந்த இன்பிட்வீன் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எழுதுகிறோம். அந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி வெரி பண்ணுறதுனா ஓப்பன் கேர்லி பிரேஸு, க்ளோஸ்டு கேர்லி பிரேஸ். அந்த இன்பிட்வீனில் நம்ம எழுதுகிற கோடுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டபிள் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கோடு தான் கம்பைல் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். ஸோ இப்போ இதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேஷ் இன்க்ளூடு std.io.hன்னு இருக்கும். அந்த std.ioங்கிறது பேக்கேஜ்னு சொல்லலாம், ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அதோட ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுதான் அதோட மீனிங். .hங்கிறது ஹெட்டர் ஃபைலு. அதே மாதிரி சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வாய்டு மெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சிட்டால் ரொம்ப ஈஸி. நம்ம அதுக்கு அடுத்து வர வீடியோவில் ஸோ இன்ட்டு மெயினுக்கும் வாய்டு மெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா printfனு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. printf எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சியில் நீங்கள் அவுட்புட் செக் பண்ணணுன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த printfஓட மீனிங் என்னென்னா print ஃபார்மெட்டு தான். print அந்த எஃபோட மீனிங் ஃபார்மெட். ஸோ print ஃபார்மெட்டு தான் இந்த printf ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மெட்டட் ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வேணும், நம்மளுக்கு சியில் அவுட்புட் செக் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டிலையுமே கண்டிப்பாக செமிகோலன் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்து வர வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.